வாயை கூட திறக்காத சீனா. ஈரான் விவகாரத்தில் ட்விஸ்ட் கொடுக்கும் ஜின்பிங். என்ன மேட்டர் தெரியுமா? ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே நல்லுறவு இருந்து வருகிறது. இருப்பினும் இப்போது ஏற்பட்டுள்ள குழப்பமான சூழலில் சீனா அமைதியாகவே இருந்து வருகிறது. பெயரளவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தாலும் கூட அதை தாண்டி சீனா எதுவும் செய்யவில்லை. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ள சூழலில் அதற்கான பதிலை நாம் பார்க்கலாம். சீனா ஈரான் இடையே நீண்ட காலமாகவே ஆழமான உறவு இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் சீனா இதுவரை மௌனமாகவே இருந்து வருகிறது. பெயரளவுக்கு ஒரு கண்டனமும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு மட்டுமே விடுக்கப்பட்ட நிலையில் அதை தாண்டி சீனா பெரியதாக எதையும் செய்யவில்லை. இந்த விவகாரத்தில் சீனாவின் நிலைப்பாடு சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. இந்த மோதலால் சீன பொருளாதாரத்திற்கு உயிர் நாடியான எண்ணெய் சப்ளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 80% சீனாவுக்கே செல்கிறது. சர்வதேச நாடுகளின் பொருளாதார தடைகளால் ஈரான் உடன் உலக நாடுகள் வர்த்தகம் செய்ய தயங்கும் நிலையில் சீனா மட்டுமே ஈரானிடமிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை வாங்கி வந்தது. 2025 இது தினசரி சுமார் 1.38 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஈரானிடமிருந்து சீனா வாங்கி வந்தது. இது சீனாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 13 முதல் 14% ஆகும். அதாவது ஈரானிடமிருந்து சீனா கணிசமான அளவு கச்சா எண்ணெயை வாங்கியுள்ளது. அதே நேரம் ஈரானை மட்டுமே சீனா முழுக்க நம்பி இருக்கிறது என சொல்ல முடியாது. சீனாவின் இரு பெரிய சப்ளையர்களாக ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியா தொடர்ந்து இருக்கின்றன. கடந்த சில காலமாகவே ஈரானின் நிலைமை மோசமடையும் என்பது உலக நாடுகளுக்கு தெரியும். இதன் காரணமாகவே சீனா சத்தமே இல்லாமல் ஈரானின் இறக்குமதிகளை குறைத்து கொண்டு ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்க தொடங்கியது. அதிலும் தள்ளுபடி விலையில் ரஷ்ய எண்ணெய் கிடைத்தால் சீனாவுக்கு டபுள் ஹாப்பி என்றே சொல்லலாம். அதாவது சீனாவுக்கு ஈரான் கச்சா எண்ணெய் அத்தியாவசியமாக தேவை என சொல்ல முடியாது. ஆனால் ஈரானுக்கு சீனாவுடனான வர்த்தகம் ரொம்பவே அத்தியாவசியம். ஏனென்றால் முன்பே குறிப்பிட்டது போல ஈரானுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன. இந்த நேரத்தில் ஈரான் பதிலடி தருகிறேன் என்ற பெயரில் மத்திய கிழக்கில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இது பெரிய பிழை என்கிறார் அவலண்ட் இன்டெலிஜென்ஸின் இணை நிறுவனர் பாலகிருஷ்ணன். இது ஈரான் சீனா உறவை ஆபத்தில் தள்ளுவதாக அவர் கூறுகிறார். ஈரான் சீனா இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட 25 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த நேரத்தில் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுவதை சீனா விரும்பாது. அதாவது ஈரான் விவகாரத்தில் சீனா நடுநிலையாக இருக்கும் சூழலில் அங்கு நடத்தும் தாக்குதல்களால் ஈரானை விட்டு சீனா விலகிச் செல்லும் சூழல் உருவாகலாம். மேலும் ஈரான் தாக்குதல்களால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் அது சீனாவை கோபப்படுத்தும். ஏனென்றால் சீனாவின் எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 44% மத்திய கிழக்கிலிருந்து வருகிறது. அவை அனைத்தும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வருகிறது. இந்த பாதை பாதிக்கப்பட்டால் சீனாவுக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சர்வதேச சந்தையிலும் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 முதல் $130 வரை உயரக்கூடும். இதன் காரணமாகவே சீனா இந்த விவகாரத்தில் அவசரப்படவில்லை. சீனா போரை கண்டித்து அறிக்கை விட்டாலும் நேரடியாக தலையிடவில்லை. மேலும் காட்டமான வார்த்தைகளால் கூட அமெரிக்காவை விமர்சிக்கவில்லை. ஹார்முஸ் ஜலசந்தி பற்றி சீனா அதிகம் கவலைப்படுவதே இதற்கு பிரதான காரணமாகும்.